பாயிண்ட் ஒன்ல செகண்ட் சம்மு த செட் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கேட்குறாங்க. இதோட பாசிட்டிவ் ரூட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. நான் இதை மட்டும் ரெண்டும் கம்பைன் பண்ணிக்கிறேன். எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. அப்போ நான் அப்படி எழுதியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 0. இந்த ஸ்கொயர் போனதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இல்லையா. அதனால் நான் வெறும் 1 எழுதியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகேவா. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் பவர் 4. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் 4. இதில் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதில் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போது எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 இல்லையா. பவர் 4ல் நமக்கு ரூட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், தெரியாது நமக்கு இல்லையா. நம்ம கியூப் வரைக்கும் தான் தெரியும். பண்ணலாம், ஏ ஒன்றா பண்ணலாம், கஷ்டப்பட்டு பண்ணிடலாம். ஏ கியூபை ஸ்கொயர் தான் ஈஸியாக பண்ணலாம் இல்லையா. அப்போ இது எப்படி பிரித்து எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னு எடுத்தால் என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2a ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ ரூட் எடுத்துலாமே ஈஸியாக. மைனஸ் 2 1 மைனஸ் 1 மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் மைனஸ் 2. அப்போது ஏ மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஏ மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஏ மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஏ ஈக்குவல் டு 1. ஏக்குன்னா அர்த்தம் எக்ஸ் ஸ்கொயர்னு அர்த்தம் இல்லையா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா x equal to plus or minus 1. x equal to plus 1 minus 1 ரெண்டுமே வருது இல்லையா. அவங்க கேட்டது பாசிட்டிவ் ரூட்ஸ் மட்டும் தான். அப்போது +1. தேங்க்யூ.